Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Structure of Atom. Previous session we discussed about the Thomson's atom model, Rutherford's atom model. அதை follow பண்ணி ஒரு magnetic electromagnetic waveக்கு particle nature இருக்குன்றதை prove பண்ணோம். Then we discussed about the hydrogen spectrum followed by Bohr's atom model. So, according to Bohr's atom model, electrons are revolving in the concentric circles which are said to be energy state or allowed energy state அல்லது shells அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதே அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிடையாது, அந்த ட்ராஜெக்டரி அப்படின்ற பாத்தே இல்லை அப்படின்னு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன பண்ணது, ப்ரூவ் பண்ணது. ஃபர்தர் டு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்ன கொடுத்தது, ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்குது அஸ் வெல் அஸ் இட் ஹேஸ் தட் பார்ட்டிகிள் கேரக்டர் அப்படின்றத அவர் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வழியாக கொடுத்தாரு, டைம் இண்டிபெண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வழியாக. ஸோ சிமிலர்லி டி ப்ராக்லி என்ன சொன்னார், ஒரு மேட்டருக்கு டியூவல் கேரக்டர் இருக்குன்றத டி ப்ராக்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். So based on these theories, the quantum mechanics அப்படின்ற ஒன்றை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதை பற்றி ஸ்டடி பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு மேட்டர் that associates with both the properties of wave as well as particle அதனுடைய மோஷன் பற்றின ஸ்டடீஸை பற்றி டீல் பண்ணுறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ த ஸ்டடி ஆஃப் த மோஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹாவ் போத் த பார்ட்டிக்கல் லைக் கேரக்டர் அஸ் வெல் அஸ் வேவ் லைக் கேரக்டர் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆக்சுவலாக குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது ஆக்சுவலாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் தட் பிலாங்ஸ் டு மாடர்ன் ஃபிசிக்ஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுன்னா ஒன்லி அபவுட் த மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். பட் மாடர்ன் ஃபிசிக்ஸ் எதை டிஸ்கஸ் பண்ணும், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட மோஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, நவ் வாட் ஆர் கால்டு குவாண்டம் நம்பர்? ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிற போது தட் இட் பிகம்ஸ் குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த குவான்டைஸ்டு எனர்ஜி ஸ்டேட்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் விச் ஆர் கேரக்டரைஸ்டு பை அ செட் ஆஃப் குவாண்டம் நம்பர். ஸோ ஷ்ராடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷனை நாம் சால்வ் பண்ணோம்னா we can have the 3 வேல்யூஸ்னு சொன்னோம். அந்த 3 வேல்யூஸ் பர்மிட்டட் வேல்யூஸ் தட் இஸ் செட் டு பி ஐஜன் வேல்யூஸ்னு சொன்னோம். அந்த ஐஜன் வேல்யூ எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும், வேவ் ஃபங்க்ஷன் சைக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த 3 வேல்யூஸை தான் என்ன நேமில் நாம் சொல்ல போகிறோம்னா குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்ற டேர்மில் சொல்ல போகிறோம். ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிற போது தட் பிகம்ஸ் குவான்டைஸ்டு. குவாண்டா அப்படின்றது எனர்ஜி ஆஃப் த மேட்டரை சொல்லுவோம். ஃபோட்டான் அப்படின்றத ஒரு லைட்டோட எனர்ஜியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். இப்போ நம்ம மேட்டர் பற்றி படிக்கிறதுனால அதோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய எனர்ஜிஸை என்னென்னு தான் சொல்லணும், குவாண்டா அப்படின்ற டேர்மில் சொல்கிறோம். அதனால் த எலக்ட்ரான் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் இட்ஸ் அலவுட் எனர்ஜி ஸ்டேட் தட் கெட்ஸ் குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குவான்டைஸ்டு எனர்ஜி ஸ்டேட்டும் அதோட கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷனையும், கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் என்ன, we have the 3 coordinate axes xy region, yz region, zx region. நமக்கு 3 different region கிடைக்கும். அந்த regionல the maximum probability of finding the electron maximum அதை தான் நம்ம ஆர்பிட்டல்னு சொன்னோம். அப்போ எந்த கரஸ்பாண்டிங் ரீஜியனை அந்த குவான்டைஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் வச்சுருக்கோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு we have the different set of quantum number called principal quantum number. It is designated by n. Azimuthal quantum number or angular momentum quantum number, or we can say subsidiary quantum number. So இதை எதில் designate பண்ணுறோம்னா Lன்ற லெட்டரில். In addition to that we have magnetic orbital quantum number that is designated by ML. So besides that we have one more quantum number. அதை தனியாக ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்கள அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். So let us discuss about what are the different 3 quantum numbers and how do they explain about the position of electron, the size of the orbit and their allowed energy subshells. இது எல்லாத்தையும் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So let us take principal quantum number. Principal quantum number is designated by the letter n. போர் தியரியிலேயே என்ன சொன்னோம், தட் n வேல்யூ ஆல்வேஸ் எப்படி இருக்கும், 1 2 3 4 அப்படின்ற
நம்பர்ஸ் அது பொசஸ் பண்ணும். அந்த n ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு சொல்கிற போது n எப்போவுமே என்னவா இருக்க முடியாது, ஜீரோவாக இருக்க முடியாது. n ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம், அங்கே ஆர்பிட்டே இல்லை, அல்லவ்டு எனர்ஜி ஸ்டேட்டே இல்லைன்னு மாறிடும். அதனால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் n கேன் நெவர் பி ஜீரோ. அப்போ n வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து இட் கேன் கோ சக்ஸசிவ்லி 1 2 3 4 5 6ன்னு நாம் டெசிக்னேட் பண்ணோம். அப்போ அந்த 1 2 3 4 அப்படின்றத ஒரு கேரக்டரிஸ்டிக் லெட்டர்ஸால் கொடுக்குற போது we designated them as K shell, L shell, M shell, N shell அப்படின்னு சொன்னோம். அடுத்து K shell, L shell, M shell இவங்களில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். அதை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் அக்காமடேட் இன் ஈச் ஆர்பிட் என்ன ஃபார்முலாவில் கொடுத்தோம், 2n ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் கொடுத்தோம். அப்போ 2n ஸ்கொயர்னு வர்ற போது KLMN அவங்க எல்லாம் 2 8 18 32 அப்படின்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை மேக்ஸிமம் அக்காமடேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இது எல்லாமே பார்ட் ஆஃப் த போர் தியரியில் நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, once Heisenberg stated that the position and the momentum of the electron cannot be determined simultaneously அப்படின்னு சொல்லவுமே அங்கே ஆர்பிட்ன்ற லெவல் என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரூல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ஆர்பிட் ரூல் அவுட் ஆன பின்னால் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுத்தோம், we introduced the concept of ஆர்பிட்டல், அட்டாமிக் ஆர்பிட்டல்னு சொன்னோம். சப்ஷெல் எப்படி இருக்கும்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அந்த n வேல்யூக்கும் that can have n நம்பர் ஆஃப் சப்ஷெல். ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு இட் ஹாஸ் 1 சப்ஷெல். n equal to 2 எடுத்தோம்னா this is the second shell, அதுக்கு 2 subshells இருக்கும். n equal to 3 எடுத்தோம்னா that can have 3 subshell. So ஒவ்வொரு ஷெல்ஸும் they have their n number of subshell அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது தான் யாருன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அது வந்து ஒரு ஷெல்லை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற போது that also describes about the size of the shell. n equal to 1 2 3 4 அப்படின்னு போகிற போது that distance from the nucleus also increases. ஒரு ஷெல் நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ ஃபாராக இருக்குன்றத n வேல்யூலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ n வேல்யூ நியூக்ளியஸ்லேருந்து ஃபார் ஆகிற போது சைஸ் என்னாகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட அந்த ஷெல்லோட ஆட்ரிபியூட் ஆகி இருக்கக்கூடிய எனர்ஜியையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கும் we had the formula -2.18 into 10 power minus 18 z square by n square அப்படின்ற ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த n வேல்யூஸ் ஒவ்வொரு ஷெல்லுக்கும் they have their subshell அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது தான் யாருன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அப்போ அந்த சப்ஷெல்லை என்ன லெட்டரில் டெசிக்னேட் பண்ணாங்கன்னா SPDFGH அப்படி டெசிக்னேட் பண்ணாங்க. அப்போ எல்க்கு என்ன வேல்யூ இருக்கும்னா, எல் அதாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எல் கேன் ஹாவ் 0 to n-1 வேல்யூ அப்படின்றதையும் நாம் சொல்கிறோம். அப்போ எல் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், n வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல் ஈக்குவல் டு 0னா சப்ஷெல் எஸ், L equal to 1 subshell P, L equal to 2 subshell D and L equal to 3 அப்படின்னா subshell F, L equal to 4 G அப்படின்னு L ஓட வேல்யூஸ்க்கு we have given their corresponding subshell. அடுத்தது இந்த எல் பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆர்பிட்டலோட ஆங்குலர் மொமெண்டமை கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் கிவன் பை ரூட் ஆஃப் எல் இன்டு எல் பிளஸ் 1h/2π அதையும் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். தென் திஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல். ஷேப்னா என்ன, s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல், f ஆர்பிட்டல்னு சப்ஷெல் சொல்லிட்டோம். இந்த சப்ஷெல்லுக்கு எப்படி அதோட ஷேப் இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். Principal quantum numberல we discussed each shell can have the maximum number of electron that is given by 2n square னு சொன்னோம். அதே போல ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எத்தனை maximum number of electron இருக்கலாம் அப்படின்றதையும் calculate பண்ணுறதுக்கு we have the formula
2 into 2l plus 1. The next one, magnetic quantum number. Magnetic quantum number எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் orientation of the orbital சொல்லும். So from this azimuthal quantum number we discussed about shape of the orbital. Magnetic orbital quantum number அது எதை டிஸ்கஸ் பண்ணும்னா the spatial orientation of each subshell. இந்த மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை ML அப்படின்னு நாம் டெசிக்னேட் பண்ணுவோம். அடுத்து இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தட் கேன் ஹாவ் த வேல்யூஸ் ஆஃப் -L to +L த்ரூ 0. -L ஸ்டார்ட் பண்ணி +L வரைக்கும் போகணும், இன்க்ளூடிங் யாரு 0. அப்போது அதை பொறுத்து ஈச் சப்ஷெல் தட் கேன் ஹாவ் ஹவு மெனி ஓரியன்டேஷன் அதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, let us discuss about the all four quantum number. See, the principal quantum number, it is denoted by n and it determines size and the extent of energy of the orbital. n oda values என்னவா இருக்கலாம் 1 2 3 இருக்கலாம், but n can never be 0. And n equal to 1 இருந்தா that belongs to K shell, n equal to 2 na L shell, n equal to 3 na M shell, n equal to 4 na N shell. The next one, and each shell can have the maximum number of electron that is given by the formula 2n square. So n equal to 1 substitute பண்ணா 2, n equal to 2 substitute பண்ணா 8, n equal to 3 na 18, n equal to 4 na 32. அப்போ 1ல இருந்து 4 வரைக்கும் வரக்கூடிய ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம்ன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன 2n square, where n is the principal quantum number and it can have the values of 1 2 3 4 etc. From the principal quantum number we are going to have azimuthal quantum number or orbital angular momentum quantum number, or it is also known as subsidiary quantum number, and it is designated by the letter L. So it defines the 3D shape of the orbital. Azimuthal quantum number ஒரு ஆர்பிட்டலோட 3D ஷேப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும், and it is also used to calculate the angular momentum of the orbital that is given by the formula square root of L into L plus 1 with h by 2 pi, and that can have the values of 0 to n minus 1. L ஓட வேல்யூ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ L வேல்யூஸ் 0ல் ஸ்டார்ட் பண்ணி n மைனஸ் 1 வரைக்கும் போகும். இங்கே n வேல்யூ யார் நமக்கு 1 2 3 4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ n equal to 1 கொடுங்க, 1 minus 1 equal to 0. அப்போது first value of L that becomes equal to 0. இந்த 0ன்றது யாரை ரெப்ரசன்ட் பண்ணும்னா S அப்படின்ற சப்ஷெல்ல ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் L equal to 0 யாருக்கு நாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், n equal to 1 இருக்கிற போது L equal to 0. அப்போது Sன்ற சப்ஷெல்லை எப்படி மென்ஷன் பண்ணணும்னா 1s அப்படின்னு மீன் பண்ணணும். இந்த 1 அப்படின்றது யாருன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இந்த Sன்றது யாருன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகே, அப்போ n equal to 2 அப்படின்னு சொன்னால் வாட் ஐ செட், த ஈச் ஷெல் தட் கேன் ஹாவ் n நம்பர் ஆஃப் சப்ஷெல்னு சொன்னோம். அப்போ n equal to 2 அப்படின்னா இந்த ஷெல்லுக்கு எத்தனை சப்ஷெல் இருக்கணும், நமக்கு 2 சப்ஷெல்ஸ் இருக்கணும், அது 0வும் 1ம். L equal to 0னா ஆல்ரெடி we know yes, L equal to 1னா that subshell is said to be P. And both S and P that belongs to which shell, second shell, அதனால it is designated as 2S 2P. Similarly n equal to 3 எடுத்தோம்னா இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0ல இருந்து n minus 1. அப்ப n equal to 3, 3 minus 1 equal to 2 வா, 0ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 0 1 2. அப்போ how many values we have, 3 values. அப்போ n equal to 3 இருந்தா we can have L equal to 0 1 and 2. Okay, and all these values that belongs to third shell, அப்போ L equal to 0 that is S that belongs to third shell, அப்போ 3S. L equal to 1 னா P, P யாருக்கு belonging, third shellுக்கு, அதனால 3P. L equal to 2 னு கொடுத்தோம்னா that becomes 3D. அப்போ these are the subshells of third shell.
and n equal to 4 கொடுங்க, we can have 0, 1, 2 and 3. அப்போ 0 na S, 1 na P, 2 na D, 3 na F and all these values that belongs to fourth shell. அப்போ values என்னவா மாறும்? 4S, 4P, 4D, 4F னு வரும். So these are the subshells of their corresponding n value. Okay. இப்போ ஒவ்வொரு subshellலையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்றதை நம்ம calculate பண்ணணும். எப்படி ஒரு ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 2n ஸ்கொயரோ, சிமிலர்லி ஒவ்வொரு சப்ஷெல்லையும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2 into 2l plus 1 அல்லது we can write it as 4l plus 2 அப்படினும் எழுதலாம். ஏன் 4l plus 2? இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா you will get 4l plus 2. அப்போ you can have the formula of 2 of 2l plus 1 or 4l plus 2. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? எல்லோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எல்க்கு என்னென்ன வேல்யூ? 0ல இருந்து we can proceed. 0 அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா that becomes 2. அப்போ எஸ் சப்ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் நீங்கள் கொடுக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் அகாமடேட் பண்ணலாம். Now L equal to 1 கொடுங்க. 2 into 1 2, 2 plus 1 3, 3 2s are 6. அப்போ 6ன்றது எதோட சப்ஷெல்லில் வரும்? பீன்ற சப்ஷெல்லில் வரும். அங்கே நீங்கள் எத்தனை எலக்ட்ரான் கொடுக்கலாம்? 6 எலக்ட்ரான் கொடுக்கலாம் மேக்ஸிமம். ஆல்ரெடி நம்ம எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான்? 2 and Pல 6. அப்போ that becomes S2P6. The next one, we calculated S now only 2 electron, P now only 6 electron. Now we have to calculate for D. D என்ற போது L value என்ன? 2. அப்போ 2 of 2 that is equal to 4. 4 plus 1 5. 5 of 2 equal to 10. அப்போ Dல எத்தனை எலக்ட்ரான் அகாமடேட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான். அப்போ we can write this is S2P6 D10. Similarly, L equal to 3 substitute பண்ணுங்க. 3 2s are 6 plus 1 7, 7 2s are 14. அப்போ Sல 2, Pல 6, Dல 10, Fல எவ்வளவு? 14. அப்போ this is what the maximum number of electron that can be accommodated by the given subshell. ஓகே, இப்போ இந்த சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ஷெல்லோட எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். n equal to 1 இருக்கிற போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2. அதே போல் அதோட கரஸ்பாண்டிங் சப்ஷெல்லையும் எத்தனை எலக்ட்ரான் தான் அகாமடேட் பண்ண முடியும்? 2. தென் n equal to 2 இருக்கிற போது அதோட கரஸ்பாண்டிங் எலக்ட்ரான் எவ்வளவு? 8. அப்போது இந்த 8 எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். யாரில்? அந்த என்னோட ரெஸ்பெக்டிவ் சப்ஷெல்லில். எத்தனை சப்ஷெல் இருக்கும்? n equal to 2னா 2 சப்ஷெல். யாரும் 2sம் 2pயும். அப்போது we can have 2s 2 2p 6. இப்போ ஆட் பண்ணுங்க. 6 plus 2 equal to 8. அப்போது செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 8 எலக்ட்ரான்னா அந்த 8 எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரானையும் 2p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரானையும் அகாமடேட் பண்ணும். அப்போ that becomes equal to 8 மாறும். Similarly, n equal to 3 இருக்கிற போது that can have maximum of 18 electron. n equal to 3 na how many subshell it can have? 3 subshell. அவங்க யாராரு? 3s 3p 3d. அப்போ இவங்களில் you can accommodate 2 electron, 6 electron and 10 electron. add பண்ணுங்க. that becomes equal to 18 electron. Similarly, for n equal to 4 there would be 32 electron. அப்போ n can have 4 subshell. அப்போ 4s2 4p6 4d10 4f14 இவங்களை ஆட் பண்ணோம்னா we can have 32 electrons. அப்போ ஒரு ஷெல் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதோட சப்ஷெல்லில் எப்படி இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். அப்போது n அப்படின்றதுக்கு we can have n number of subshell. So that's all azimuthal quantum number. The next one, magnetic orbital quantum number. It is designated by ml. இது என்ன மீன் பண்ணுது? ஒரு எலக்ட்ரான் அதோட ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டலில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ azimuthal quantum number that describes about the shape of the orbital. பட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லும்? இந்த ஆர்பிட்டல்
எந்த ஓரியன்டேஷனில் கோஆர்டினேட் ஆக்சஸை பொறுத்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இட் இஸ் ஸ்டேட்டட் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டல் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இதை பேஸ் பண்ணி இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கான டைரக்ஷனை எங்கேருந்து நாம் டிட்டர்மைன் பண்ணலாம்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ல இருந்து தான் டிட்டர்மைன் பண்ண முடியும். And this magnetic quantum number that can have the value of minus L through 0 to plus L. minus L start பண்ணி plus L வரைக்கும் போகணும். That means integers எடுத்துக்கலாம். Okay. Let us take L equal to 0. So நீங்கள் 0 substitute பண்ணிங்கன்னா minus 0, 0 plus 0. That is equal to what? 0 only. அப்போ ML it can have only one orientation. அப்போ L equal to 0 na that is nothing but subshell is S. அப்போ அந்த எஸ்ஸுக்கு எத்தனை ஓரியன்டேஷன் தான் இருக்குது? ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தான் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த எம் எத்தனை நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷனை வச்சுருக்கும்னா 2L plus 1 நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷன் இருக்கும். அப்போ L equal to 0 போடுங்க. 2 into 0 0. அப்போ ஒரே ஒரு ஓரியன்டேஷன் ஃபார் சப்ஷல் எஸ். and it is given by spatial orientation S alone. அப்போ இந்த S alone அப்படின்ற போது இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா we have 3 different coordinate axes and it doesn't mean to which orientation it is present. அப்போ என்ன சொல்லலாம்? S orbital அந்த coordinate axisல symmetric-ஆ இருக்குன்னு சொல்லலாம். Symmetric in the sense all the 3 coordinate axesலையும் அது கவர் ஆகுது அப்படின்னு நாம சொல்லலாம். Next one. L equal to 1 எடுத்தோம்னா substitute here minus 1 0 plus 1. அப்போ ML that is magnetic quantum number it can have minus 1 0 plus 1. அப்போ how many coordinates we have? 3 coordinates. அந்த 3 coordinatesலையும் இந்த values என்ன ஆகும்? orient ஆகும். அப்போ எத்தனை ஆர்பிட்டல் நமக்கு கிடைக்கும்? எத்தனை orientation கிடைக்கும்? 3 different orientation. அப்போ P ஆர்பிட்டல் x axis வழியா போகுதா, y axis வழியா போகுதா அல்லது z axis வழியா போகுதான்றதை டிஸ்கிரைப் பண்றது தான் அதோட ஓரியன்டேஷன். அப்போ the orientation of p orbital is given by px, py, pz. The next one. L equal to 2 அப்படின்னு சொன்னா m value என்னவா இருக்கும்? minus 2, minus 1, 0, plus 1, plus 2. அப்போ it can have 5 different orientation. இந்த orientation நாம எப்படி explain பண்றோம்னா in between the axes shapes of orbital டிஸ்கஸ் பண்ணுவோம். dxy, dyz, dzx, dx square minus y square, dz square அப்படின்ற 5 different orientation d orbitalக்கு கொடுக்கிறோம். Similarly, L equal to 3 கொடுத்தோம்னா minus 3, minus 2, minus 1, 0, plus 1, plus 2, plus 3. அப்போ how many orientation? 7 orientation. இதை represent பண்ணுறது எப்படின்னா we can represent as single orientation for S orbital as a single box. அதே 3 orientations வேணும்னா the P orbital is designated with the 3 different orientation. Then d orbital எடுத்தோம்னா that can have the 5 different orientation 1, 2, 3, 4, 5. F orbital எடுத்தோம்னா F orbitalக்கு we have to give 7 different orientation 1, 2, 3, 4, 5, 6, 7 னு கிடைக்கும். Then in the each orientation can have the maximum of 2 electron only. அப்போ px2, py2, pz2, sல 2, dxy2, dyz2, dzx2, dx square minus y square 2, dz square 2. அப்போ இந்த 2 2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்? 10 எலக்ட்ரான். அப்போ ஒவ்வொரு சிங்கிள் ஓரியன்டேஷன்லையும் you can accommodate maximum of 2 electron. That is what given by that ML value. So இப்போ நீங்க இதோட வேல்யூஸை யார் கூட கம்பேர் பண்ணலாம்? n ஸ்கொயரோட கம்பேர் பண்ணலாம். n equal to 1, only one subshell that can have only 2 electron. n equal to 2, எத்தனை ஓரியன்டேஷன் எனக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸும் 4 டிஃபரண்ட் ஓரியன்டேஷன்ல இருக்கணும். பிகாஸ் ஈச் ஓரியன்டேஷன் கேன் ஹவ் மேக்ஸிமம் ஆஃப் 2 எலக்ட்ரான். அப்போ இந்த 4ன்றது யாரை மீன் பண்ணும்னா 2s ஐயும் 2p ஐயும் மீன் பண்ணும்.
2sல ஒரு 2 electron 2p அப்படின்ற போது that becomes 2px 2py 2pz அதில் ஒரு 6 electron. அப்போ we are writing so n equal to 1 அப்படின்னு சொன்னா it has 1s orbital and it has only one orientation. n equal to 2 அப்படின்னு சொன்னோம்னா that can have 2s orbital 2p orbital. 2s க்கு it has one orientation and 2p க்கு it has 3 orientation. So totally how many orientation? 4. So this is 4. n equal to 3 எடுத்துக்குங்க. n equal to 3 எடுத்தோம்னா l equal to 0. That means I can have 3s 3p 3d. 3sல ஒரு orientation, 3pல 3 orientation, 3dல 5 orientation. அப்ப 5 plus 3 plus 1 என்ன கிடைக்கும்? 9 orientation. So I can write 3s orbital, 3p orbital and I can have 3d orbital. Similarly, n equal to நான் 4 எடுத்தேன்னு சொன்னா I can write 4s, 4p, 4d and 4f. இவங்களுக்கு orientation 4s orbital, 4p orbital, 4d orbital and 4f orbital. எல்லாரும் ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. So 1 3 plus 1 4 5 plus 4 9 9 plus 7 16. So 16 orientation n equal to 4 இருக்கிற போது வரும். அப்போ இந்த number of orientation யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணும். அதே நம்பர் ஆஃப் சப்ஷெல் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணும். ஓகே, besides these 3 quantum number we have one more quantum number that is said to be spin quantum number. These 3 quantum number யாருக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். Even Schrödinger equation also derived the time independent wave equation for hydrogen atom alone. அப்ப hydrogen atomக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அதனால when we find the spectrum of hydrogen we can have single spectral lines. At the same time hydrogen இல்லாம ஒரு மல்டி எலக்ட்ரான் உள்ள ஆட்டம்ஸை கன்சிடர் பண்ணுற போது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி இருந்ததுன்னா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸ் ஆஃப் டபுளட் ட்ரிப்ளட் குவாட்ரப்பிள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிற போது கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் என்னானது காம்ப்ளிகேட் ஆனது. அப்போது அந்த மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாட் ஒன்லி தீஸ் 3 குவாண்டம் நம்பர் சஃபிஷியன்ட், இட் ரிக்வயர்ஸ் ஒன் மோர் குவாண்டம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யாருன்னா we can say ஜார்ஜ் உலன்பெக் அண்ட் சாம்வெல் கவுட்ஸ்மித். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு எலக்ட்ரான் that can be present in its orientation, அப்படி இருக்கிற போது அந்த எலக்ட்ரானுக்கு சார்ஜும் இருக்கலாம் மாஸும் இருக்கலாம். Besides charge and mass, that electron it spins about its own axis அப்படின்னு சொன்னாங்க. Not only it revolves around the nucleus, also it spins about its own axis, just like earth. earth சன்னை சுத்திட்டு வருது, அதே போல தன்னையும் சுத்துதுன்னு சொல்றோமா? Similarly an electron also spins about its own axis. அப்ப அதோட ஒரே ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆற போது that can have the two possible direction. ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கலாம்? we can write this is to the clockwise ஆ இருக்கலாம், அல்லது we can say that is to the anti clockwise ஆ இருக்கலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு that can have two spin state, அந்த spin state ஓட வேல்யூவை plus half minus half னு designate பண்ணாங்க. Why we said plus half minus half அப்படின்னா ஒவ்வொரு ஓரியன்டேஷன்லையும் மேக்ஸிமம் நாம எத்தனை எலக்ட்ரான் தான் ஷிஃப்ட் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான் தான். அப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனால் அடுத்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிற போது that it takes plus 1 by 2, அதே ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்ததுனா that it takes minus 1 by 2. That is out of 2 electron, 1 in clockwise, other 1 in anti-clockwise. That is what the value of plus half and minus half. So the electron that can have 2 spin states of electron, ஒன்று upward arrowல கொடுக்கணும், இன்னொரு எலக்ட்ரானை எப்படி கொடுக்கணும்? downward arrowல கொடுக்கணும். This is what spin quantum number. That's all.
the quantum numbers. The next one, shapes of atomic orbital. From Schrödinger equation we know the psi wave function can have 3 possible values because of 3 different coordinate axes. And the 3 coordinate axes la kedaikira values enna r, theta, pi. இந்த வேல்யூவை as a function of r, f, g எடுத்தோம்னா that becomes r of r, f of theta and g of phi. Here r of r is said to be a radial wave function and f of theta, g of phi are said to be wave function. So இந்த values அவங்களோட டிஸ்டன்ஸுக்கு நாம் plot பண்ணோம்னா we can have that graphical representation. The first graph it represents the radius of the orbit against its radial wave function. Radial wave functionுக்கும் அதோட first Bohr radius a0 is given, that is first Bohr radius. அதுக்கு கொடுக்கிற போது the curve it shows only one line and it has no any sharp edges and all. அதே வேல்யூவை நான் ரேடியஸ் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல எடுத்துக்கிட்டு அதனுடைய டிஃபரன்ஷியல் வால்யூம் தட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வால்யூம் ஆஃப் ரீஜியனுக்கு நான் plot பண்ணேனா this region alone we can have the probability of finding the electron is maximum and it minimizes to what? Approaches to 0. அப்போ இந்த ரீஜியனில் தான் எனக்கு probability of finding electron maximum இருக்கும், வேற எங்கேயுமே எலக்ட்ரான் என்ன செய்யாது இருக்காது. இதே நான் இந்த ஆர்பிட்டல் ஆக்சுவலாக ஐ ஹவ் ட்ரான் ஃபார் 1s ஆர்பிட்டல். சப்போஸ் நான் 2s ஆர்பிட்டலுக்கு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா வாட் ஐ செட் n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற போது சைஸ் ஆஃப் ஆர்பிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1s ஆர்பிட்டலுக்கு இப்படி வரும், 2s ஆர்பிட்டலுக்கு இப்படி போகும். இப்போ பாருங்க 1s வர்ற போது இட் மீட்ஸ் ஒன்ஸ் அகைன் டு 0, ஒன்ஸ் அகைன் இட் ரீச்சஸ் டு மேக்ஸிமம். அப்போ வேர் இட் இஸ் ரெடியூஸ்டு டு 0 திஸ் இஸ் செட் டு பி நோடல் பிளேன்னு பேர். இந்த நோடல் பிளேனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் 0. அப்போ இந்த கிராஃப்ல இருந்து என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் நாம் கன்சிடர் பண்ணுற போது தெர் இஸ் த மேக்ஸிமம் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் அபவுட் த நியூக்ளியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சரவுண்டட் போர்ஷன் எல்லாமே எலக்ட்ரான் கிளவுட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் அபவுட் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த எலக்ட்ரான் கிளவுட் மேக்ஸிமமாக இருக்குது. அதே இந்த எலக்ட்ரான் கிளவுட் ஃபார் ஆகிற போது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? லோவாக இருக்குது. அப்போது த 90% ஆஃப் த ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அபவுட் த நியூக்ளியஸ் இஸ் கிரேட்டர். அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது 1s ஆர்பிட்டலுக்கு. சப்போஸ் இஃப் ஐ மேக் 2s ஆர்பிட்டல் அப்படின்னா என்ன ஆகும்? இது 1s ஆர்பிட்டல், ஐ ஹாவ் டு கோ டு த 2s ஆர்பிட்டல் ஓவர் ஹியர். அப்போ இது எனக்கு 2s ஆர்பிட்டல், திஸ் இஸ் 1s ஆர்பிட்டல். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டலுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்களா? இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம்? நோடல் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். அடுத்து நீங்கள் 3s ஆர்பிட்டல் போனீங்கன்னா ஒன்ஸ் அகைன் யூ ஆர் மேக்கிங் ஒன் மோர். அப்போது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் இன்க்ரீஸ் ஆகிற போது அங்கே நோடல் சர்ஃபேஸஸும் என்னாகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1sன்னு சொன்னால் தெர் இஸ் 0 நோடல் சர்ஃபேஸ், 2sனா ஒரு நோடல் சர்ஃபேஸ், 3sனா 2 நோடல் சர்ஃபேஸ். அப்போ நோடல் சர்ஃபேஸஸ் எத்தனை இருக்குன்னா n-1 நோடல் பிளேன்ஸ் இருக்குன்றதை நாம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து the probability of finding the electron about the nucleus is maximum. அதை நம்ம சரவுண்ட் பண்ணுற போது ஒரு பவுண்ட்ரி கொடுத்தீங்கன்னா that boundary it approaches that spherical shape. அப்போ s ஆர்பிட்டலோட ஷேப் என்னன்னா ஸ்பெரிக்கல் அண்ட் இட் இஸ் சிம்மெட்ரிக் அபவுட் த நியூக்ளியஸ். அப்போ இது ஸ்பெரிக்கலாக இருக்குன்னா அதோட வால்யூமை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். அப்போ dv/dr ஈக்குவல் டு 4πr² மாறிடும். ஏன்னா r³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3r² கிடைக்கும். இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 4πr² கிடைக்கும். எனக்கு த ஸ்மாலஸ்ட் வால்யூம் தான் வேணும். அப்போ dv ஈக்குவல் டு 4πr²drன்னு மாறிடும். இதை நான் ரெண்டு பக்கமும் சை²ஆல் அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டியால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா it becomes psi² into dv equal to psi² 4πr²dr. இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? r²
சொல்கிறோம். அப்போ இந்த கிராஃப் நம்ம யாருக்கு பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் இருந்து maximum probability of finding the electronக்கும் இடையில இருக்கிற distance என்ன radius. அந்த ரேடியஸ்க்கும் இந்த ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் வால்யூம் அந்த வால்யூமில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் என்ன பண்ணுறோம் நாம் பிளாட் பண்ணுறோம். திஸ் இஸ் நத்திங் பட் சை ஸ்கொயர் டிவி. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் சை ஸ்கொயர் டிவி. இதுக்கு நாம் கிராஃப் பிளாட் பண்ணுற போது தான் வி ஆர் ஃபைண்டிங். இதே நீங்கள் தேர்ட் ஷெல் 3s ஆர்பிட்டலுக்கு போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஒரு சிங்கிள் எஸ் வரும், ஒரு பெரிய எஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு 3s போகும். அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த கர்வ் என்ன ஆகும், இந்த ரேடியஸோட ஜீரோவை வந்து டச் பண்ணும். அந்த பிளேன் எல்லாமே நோடல் சர்ஃபேசஸ் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0. அப்போ திஸ் இஸ் வாட் எஸ் ஆர்பிட்டல். இதே போல் we can plot the graph for p orbital as well as d orbital. இங்க p orbital போது it is taken for 3p orbital. 3p orbital தான் எனக்கு n equal to 2 இருக்கிற போது தான் I can have the first 2p orbital. அப்போ n equal to 2, 3, 4 அப்படின்னு போனதுனா I can have 2p orbital, 3p orbital, 4p orbital. n equal to 1 அப்படின்னு இருக்கப்போ அங்கே p orbital எனக்கு கிடையாது. அப்போ 2p orbital எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே நோடல் சர்ஃபேஸ் என்னவா இருக்கும், 0 nodal surface இருக்கும். p orbital can have their orientation in 3 different axes. அப்போ this axis along the x axis எடுத்தா it gives px orbital. along the z axis எடுத்தேனா that makes pz orbital. along the y axis எடுத்தேனா that makes py orbital. இங்க இதோட ஷேப் என்ன அப்படின்னா dumbbell shape. The shape of p orbital is dumbbell shape. In this case, this is what the nodal plane where probability of finding electron is equal to what? 0. You may find the positive region as well as the negative region. அப்போ electron ஏதாவது ஒரு regionல தான் எப்படி இருக்கும், maximum இருக்கும், இன்னொரு regionல minimum இருக்கும். So, suppose we said the total number of radial node எவ்வளவுனா n minus l minus 1. அப்போ n equal to, for example let us calculate for 2p orbital. n equal to 2, l equal to 1 substitute பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2 minus 1 minus 1 that is equal to what, 0. அப்போ உங்களோட 2p ஆர்பிட்டலுக்கு ரேடியல் நோடு எவ்வளவு, 0 ரேடியல் நோடு. ஆங்குலர் நோடு எவ்வளவு இருக்கும்னா ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் L நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோடு இருக்கும். ஸோ L ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் தட் மேக்ஸ் P ஆர்பிட்டல். அப்போது எனக்கு P ஆர்பிட்டலுக்கு ஒரு ஆங்குலர் நோடு இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வேணும்னா யூ ஹாவ் டு ஆட் த ரேடியல் நோட் அண்ட் ஆங்குலர் நோட். அப்போது த சம் ஆஃப் ரேடியல் நோடு plus angular node that gives equal to n minus 1 node. So இதுதான் ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. Similarly, when you go to 3D orbital, D orbitalக்கு we have 5 orientation and the 5 orientation dxy, dyz, dzx. Then dx square minus y square, dz square. இங்க லோப் எப்படி இருக்கும்னா இன் பிட்வீன் த ஆக்சஸ் இருக்கும். p ஆர்பிட்டலுக்கும் d ஆர்பிட்டலுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுற போது இன் p ஆர்பிட்டல் the lobes are lying along the axis. பட் இங்கே பாருங்க the d orbital lobes are lying in between the axis that makes dxy, dyz, dzx. இதே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் dx square minus y square and dz square in which the lobes are lying along the axis. அப்போது d ஆர்பிட்டலில் we have 2 sets of different orbital. One of the setsல the lobes are lying in between the axis. The other sets of orbitalல the lobes are lying along the axis. இதுக்கும் நாம என்ன கண்டுபிடிக்க முடியும், ரேடியல் நோட் கண்டுபிடிக்க முடியும். ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, ரேடியல் நோட் n minus l minus 1
n equal to 3, l equal to எவ்வளவு 2. அப்போ substitute பண்ணிங்கன்னா 3 minus 2 minus 1 equal to what? 0. அப்போ 3D ஆர்பிட்டலுக்கு ரேடியல் நோடு எவ்வளவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே, ஆங்குலர் நோடு என்னவா இருக்கும்? d equal to 2. ஸோ ஆங்குலர் நோடு 2வா இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா n minus 1 கிடைக்கும். n minus 1னா 3 minus 1 that is equal to 2. So it has 2 angular node but 0 radial node னு வரும். ஸோ அதே நம்ம 4D ஆர்பிட்டலுக்கு போனோம்னா ரேடியல் நோடு ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ வரும்? எனக்கு 3 வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபார் எனி டைப் ஆஃப் ஆர்பிட்டல் we can find out radial node as well as angular node. Then F orbital. F orbitalக்கு we have 7 orientation. அந்த 7 orientationோட geometry, அதோட orientation of orbital பார்த்தோம்னா it becomes more complicated. All the 3 axes வழியாவும் அவங்க travel பண்ணுவாங்க. So just we have the 7 different F orbital. F z cube, x z square, f y z square, f x y z, f z of x square minus y square, f x of x square minus 3y square, f y of 3x square minus y square. இதோட geometry, இதோட shape நாம describe பண்ணல, but these many different orientations we have for F orbital அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறோம். D orbital shape is clover leaf shape. Clover leaf shape போல இருக்கிறதுனால D orbitalோட shape அப்படி சொல்கிறோம். அப்போ P ஆர்பிட்டல்ல இருந்து F ஆர்பிட்டல் போகிற போது அந்த லோபோட ஓரியன்டேஷன் சிங்கிள் ஆக்சஸா, இன் பிட்வீன் தி 2 ஆக்சஸா அல்லது ஆல் த 3 ஆக்சஸா அப்படின்றத பொறுத்து தான் we are designating the orientation of different subshells. That's all the shapes of orbital. Okay students, let us close our today's session. Let us continue the same chapter in our following sessions. Until then, bye bye.